ஏற்கனவே திமுக மீது கடும் கோபத்தில் இருக்கிற விஜய் இந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னும் உக்கிரமாகறாரு. ஸோ அதுதான் வந்து இங்கே அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி தான் வெளிப்பட்டுச்சு. அதான் சொல்கிறாரு, அந்த திமுக தாவேக்கா தான் போட்டி 2026 அதுதான் அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த முறை நான் இன்னும் வீரியமாக செயல்படுவேங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வீரியம் என்ன, எப்படியெல்லாம் நம்ம திட்டங்கள் இருக்குங்கிறத கூட அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட சொல்லியிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இப்போ தொடர்ந்து வந்து பொதுக்கூட்டங்கள் இவங்க நடத்த தான் போகிறாங்க. இப்போ இந்த பொதுக்கூட்டங்களுக்கு வருகிற மக்களுக்கு நாம் என்ன பாதுகாப்பு கொடுக்க போகிறோம், இனி எதிர்காலத்தில் எப்படி நடக்கணும் நம்ம பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அவருங்க பேசியிருந்தாருன்னா வந்தவங்களுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்ன ஒரு மெசேஜை கன்வே பண்ண மாதிரி இருந்திருக்கும். கட்டாயம். ஏன்னா இந்த உரையே ஒரு வீடியோவாகவோ அல்லது ஒரு ட்விட்டராகவோ போட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் அங்கே புதுசாக வர்றவங்களுக்கு அவர் சொல்ல வேண்டியதுன்னு இன்னும் நிறையா இருக்கு இல்லையா? முக்கியமாக அவருடைய எதிர்கால இந்த பயண திட்டங்கள், மக்களை சந்திப்பதற்கான திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நாம் எவ்வளோ சேஃப்டியாக பண்ண போகிறோம், நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் முன்னெடுக்கணும். இன்னொன்று வந்து இப்போ ஒரு 20 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க. இந்த குழுவினுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு 2500 பேரை பாதுகாப்புக்குன்னே நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ரொம்ப அந்த தொண்டர்படை மாதிரி. ஆமாம், தொண்டர்படை மாதிரி அவங்கள ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றிலாம் அங்கே ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கணும்ல. அது எதுவுமே இல்லாமல் அவர் சம்பிரதாயத்துக்கு நடந்த கூட்டம் மாதிரி அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு 50% சிறப்பாகவும், ஒரு 50% இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாமோங்கிற எண்ணத்தையும் ஏற்படுத்துச்சு.